ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு மெலிசோடர் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். தியா பண்ண விஷயத்தினால அவங்க அம்மா அதை பார்த்துட்டு இந்த வயசுலேயே பொய் சொல்ல கற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பல்லார்னு அரைஞ்சிடுறாங்க. தப்பு பண்ணிவிட்டு பொய் சொன்னால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது தியா அப்படின்னு அடித்த உடனே தியா அழுதுகிட்டே உள்ளே போயிடுறாங்க. இந்த சுடரால் நாம் அடி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே போகிறாங்க. அவளுக்காக நம்மளை அடிச்சிட்டாங்களே மம்மி என்னை அடிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு தான் வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க. தருண்கே இது ஷாக்காக இருக்குது. இப்போ எதுக்கு தியாவை அடித்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், பின்ன என்னங்க தப்பு பண்ணிட்டு பொய் சொன்னால் அடிக்காமல் கொஞ்சுவாங்களா? பொய் சொன்னால் இப்போவே கண்டிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவும் சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஆனால் அடித்தப்போ அவங்களுக்கு தெரியலை, அது பொய் சொன்னதுனால தான் கோவத்தில் அடிச்சுட்டாங்க. ஸோ ஆனால் அவளுக்காக பொண்ணை நாம் அடிச்சிட்டோமே அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. தியாவை இது வரைக்கும் அடித்ததே கிடையாது, இப்போ இந்த அளவுக்கு கண்ணை செவக்கிற அளவுக்கு அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. தியா அழுதுகிட்டே அப்போ போய் தூங்கிடுறாங்க. ஸோ அவங்க பொண்ணை பார்த்துக்கிட்டே தான் அடித்த அடையில் இவ்வளோ கண்ணை செவந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தான் அவங்க பொண்ணை தடவி பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே சுடரை கூட்டிகிட்டு போய், சுடர் இது இப்படியே தான் எரிஞ்சிட்டே இருக்கும், நீ வா முதல்ல ஷோ போட்டு நல்லா வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாமா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ கூடவே தருணும் போகிறாரு. இப்போ ஓகேவா சுடர் அப்படின்னு கேட்கவும், கொஞ்சம் பரவாயில்ல தருண் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா இது பார்த்து விளையாடக்கூடாதா அப்படின்னு, அப்பா நான் தான் சொன்னேனே, தியா தான் போய் கிச்சனில் எடுத்துகிட்டு வந்தா, அவளுக்கு சுடரை பிடிக்க மாட்டேன்துப்பா, அதுக்கு தான் இப்படி பண்ணிட்டா போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சுடருக்கு இப்போது கொலுசு வாங்கி கொடுத்துருக்கீங்க, சுடரை நல்லா பார்த்துக்கிறீங்க இல்லைப்பா, அதனால தான் தியா பொறாமல் பிடிக்கிறாப்பா அப்படின்னு சொல்லவும், தருண் விடு, இந்த விஷயத்த பெருசாக்காத, அது எனக்கு நல்லாவே தெரியுது, அவளுக்கு அப்படியே அவங்களுடைய அம்மா குணம் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அப்பா சொல்லிட்டு இருக்கவும், மாமா தியாவை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்லிட்டு இருக்காங்க. சுடர் நீ போ, முதல்ல போயிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடு, கொஞ்ச நேரத்தில் எரிச்சல்லாம் சரியாக போயிடும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாமா அவங்கள அனுப்பி வச்சுட்டு அங்கேயே நின்று வெயிட் பண்ணி, அதாவது நடந்த விஷயத்த நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, அவ ஏன் தியாவையும் தரணும்னு நினைக்கிற மாதிரி கொஞ்சம் கூட தான் பிள்ளைய நினச்சி பார்க்க மாட்டேன்றா, இன்னைக்கு ஒழுங்காக விளையாடிட்டு இருந்த பிள்ளைங்க மனசுலையே இந்த மாதிரி நஞ்சை விதைச்சிட்டாலே, அவளும் நம்ம பிள்ளை தானே அப்படின்னு தியாவுக்கு அப்படியே அவங்களுடைய அம்மா குணம், அவங்கள அம்மா எப்படி நினைக்கிறாளோ அதே மாதிரி தியாவும் நினைக்கிறா. சுடர் நமக்கு கூட ஈக்குவலாக இருக்கா, அவள் கூட நம்ம ஃப்ரெண்டாக ஜாலியாக விளையாடலான்னு அவளுக்கு ஏன் தோணாமல் போயிடுச்சு, இவ மேலே பொறாமப்பட்டு இப்படி பண்ணிட்டாலே, அவ்வளோ மாதிரி தானே நானும் இவ்வளோ பார்க்குறேன், அது பிடிக்காம தப்பா யாருக்கிட்டையும் பாசம் காட்டக்கூடாது, சுடர்கிட்ட நம்ம பாசம் காட்டுற விதத்தை வச்சு அவள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு சுடர் அப்படி பண்ணிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், சுடர் கூட எப்படி தருண் விளையாடானோ அதே மாதிரி தியாவும் விளையாடணும், கண்டிப்பா அந்த சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு. 3 பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சு நல்லா ஆளாக்கணும், அபி என்னை நம்பி ஒப்படைச்சிருக்கா, அபி வர வரைக்கும் சுடரை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படி நினைச்சதுக்கு அப்புறமா அவங்களுமே போறாங்க. போனதுக்கப்புறமா எல்லாருமே போயிட்டு நைட்டு சாப்பிட்றதுக்காக அவங்களோட அம்மா சாப்பாடை சமைச்சு வச்சுட்ருக்காங்க. எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது சுடர் சாப்பிட வராங்க. ஸோ தியா மட்டும் சாப்பிட வர்றதே கிடையாது. தருண் வராரு, அவருடைய அப்பா வராங்க. தியா சாப்பிட்டாலா அப்படின்னும், இல்லைங்க அவள் அழுதுகிட்டே தூங்கினவ இன்னும் எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், நீ அவசரப்பட்டு அவளை அடிச்சிருக்கக்கூடாது, எதுவாக இருந்தாலையும் சொல்லி திருத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய அப்பா சொல்லிட்டு இருக்கவும், என்ன பண்ணுறது, எவ்வளோக்காகவும் என் பிள்ளை அடிக்க வேண்டியது, நீங்கள் இவ்வளோ கூட்டிகிட்டு இந்த வீட்டுக்குள்ளே உட்கார வைக்காமல் இருந்தால் இவளுக்கு பாசம் காட்டுறதுனால தானே அவளும் தப்பாக வேற ஒரு பொண்ணு மேலே ஆசை காட்டுறாங்கன்னு அவளுக்கும் இவ மேலே கோவம் வந்துச்சு, அந்த பொறாமையில் தான் ஏதோ விளையாட்டுத்தனமாக அவள் பண்ணிட்டா அப்படின்னு. அதான் நீயே சொல்கிறடா, சின்ன குழந்தை புரிஞ்சுக்காம அவள் அப்படி பண்ணிட்டா, ஆனால் நீ அவளை அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு. என்ன பண்ணுறது, என் பொண்ணு பொய் சொல்கிறவள வளரக்கூடாது இல்லை, தப்பு பண்ணால் கண்டிக்கணும்ல ஒரு அம்மாவை, இல்லைனா அவன் மேலும் மேலும் தப்பு பண்ணிகிட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு, நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு படுங்க, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு. நீ சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் படுத்துடுறாங்க. என்னப்பா இது,
நான் வேணா போய் தியாவை எழுப்பி கூட்டிகிட்டு வரட்டுமாப்பா அப்படின்னு தருண் சொல்லிட்டு இருக்கவும், வேண்டாப்பா அம்மா பார்த்துப்பா அது எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கும்போது வந்து அவருடைய மாமா வந்து சுடர்கிட்ட பேசுகிறாங்க. இப்போ பரவாயில்லையா, முகம் எரியுதாடா அப்படின்னு. இல்லை மாமா அப்படின்னு. சரி தியா ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் பண்ணிட்டா, அவளை மன்னிச்சிடு அப்படின்னு. இல்லை மாமா நான் எதுவும் தப்பாக நினச்சிக்கல, அவள் என் மேலே ஏதோ ஒரு இருக்கிற கோவத்தில் அப்படி பண்ணிட்டா மாமா. நீங்கள் எனக்கு எப்படி பாசமாக சொல்லி புரிய வைக்கிறீங்களோ அதே மாதிரி தியாவுக்கும் சொல்லி புரிய வைக்கலாம்ல மாமா. தருண் எப்படி என் கூட விளையாடுறானோ அந்த மாதிரி தியாவுக்கும் சொல்லி புரிய வச்சா என் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாள்ல. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக விளையாடுவோம்ல. ஏமாமா அவசரப்பட்டு நீங்களும் அவங்கள திட்டினீங்க, அத்தை வேற அடிச்சிட்டாங்க. அதனால் பார்த்தீங்களா அவள் அழுதுகிட்டே தூங்கிட்டா சாப்பிடாமையே. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மு தப்பு பண்ணா திட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆனால் இப்படி அடிக்கணும்னு சொல்லி கொடுக்கலையே மாமா, ஏன் அவங்கள அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்களோட மாமா கிட்ட கேட்டுட்ருக்காங்க. சுடர் வந்துட்டு இப்படிலாம் வந்து இனி அடிக்காதீங்க மாமா, அவளுக்கும் பாசமாக சொல்லி புரிய வைங்க, எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லவும் தியா அப்போ கரெக்டாக வெளியில் வராங்க. வெளியில் வந்தவங்க இங்கே சுடர் பேசிகிட்டு இருந்த விஷயத்த கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு அவ கூட என்னை நம்புறா, ஆனால் என் டேடியும் என் மம்மியும் என்னை அடிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து போயிடுறாங்க. ஸோ தூங்கிட்டதுக்கப்புறமா மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஸோ தியா வந்து வெளியில் வராங்க. அங்கே வந்து வெளியே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ தான் வந்து சுடர் வந்துட்டு தியா கிட்ட பேசலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. தியா அப்படின்னு போய் நிற்கவும், விடு என்கிட்ட பேசாத, உன்னால தான் நான் நேற்று அடி வாங்கினா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கவும், நான் என்ன பண்ணேன், நீ ஏன் வேணும்னே மிளகா பொடி என் மேலே எடுத்து போட்ட, ஏன் என்னை உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு. ஆமாம் பிடிக்கலை, நீ என் வீட்டுக்கு வந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. என் அம்மா அப்பா என் அண்ணன் எல்லாருமே ஓ மேலே பாசமாக இருக்காங்க, எனக்கு அதை சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது அதான் அப்படின்னு சொல்லவும், நீ அப்படி என்னை பிடிக்கலைன்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை தியா, நான் எங்கேயாச்சும் போயிட்டு இருந்திருப்பல்ல. ஆனால் நீ ஏன் இப்படி என் மேலே மிளகா பொடியை போட்டு கோவப்பட்டு என் மேலே கோவப்படுறதுனால நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாமாவும் அத்தையும் ஒன்று அடிக்கிறாங்க. சரி நான் எங்கேயாச்சும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போது யோசிக்கிறாங்க, இப்படி இவ எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டா நாம் தான் சொன்னோன்னு தெரிஞ்சிச்சா கண்டிப்பாக நம்மளை பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவருடைய மாமா வராரு. மாமா வந்து தியா அப்படின்னு கூப்பிடவும் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க தயங்கி அங்கே நின்றுட்டுருக்காங்க. கிட்ட வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே வராங்க. வந்த உடனே என்னப்பா அப்படின்னு, இங்கே பாருடா சுடரும் உன்ன மாதிரி தானே, எதுக்கு சுடர் மேலே கோவப்படுறேன், நீங்கள் 2 பேரும் எனக்கு ஒன்று தான், சண்டை போடாமல் 3 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக ஜாலியாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் தான் இவங்க ஒரு ஐடியா பண்ணுறாங்க. சரி இதை வச்சு இவளை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் தொலைச்சிட்டு வந்துடலாம், இப்போ நம்ம இவ கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியா வந்து சரிப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி சாரி சுடர், இனி நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், சரி நம்ம விளையாட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி ஓகே விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போயிட்டு வரட்டுங்களா அப்படின்னு கேட்கவும், தனியாவா அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க அப்படின்னு சொல்லவும், சரி போயிட்டு சீக்கிரமாக வந்துடணும் அப்படின்னு. அப்போ சுடரும் சொல்கிறாங்க, மாமா பக்கத்தில் தானே மாமா, நாங்கள் போயிட்டு பத்திரமா வந்துடுவோம் அப்படின்னு சொல்லவும், சரிடா பார்த்து போயிட்டு வாங்க, மாமாவுக்கு கடையில் வேலை இருக்குது, நான் கடைக்கு போகிறேன், கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வீட்டுக்கு போகணும், அப்படி இல்லைன்னா நான் அத்தைக்கு கால் பண்ணி தருணை வந்து உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லுவேன் அப்படின்னு. உடனே எங்கே மாமா தருண் வரலையா அப்படின்னு, அவன் ஏதோ வெளில கடைக்கு போயிருக்கான், நீங்கள் முதல்ல போய் விளையாடுங்க, அப்புறம் தருண் வருவான், நான் கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தியா கூட வந்து அங்கே போகிறாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. இதுதான் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சுடரை கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. சுடருமே எல்லாத்தையும் நம்பி அவங்க எல்லாருக்கிட்டையுமே பேசிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு தப்பாக எதுவுமே நினைக்கிறதில்ல, நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா சுடர் தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் சரி அது தப்பு எதுன்னு அவங்களுக்கு படலை, எல்லாத்தையும் வெகுளித்தனமாக நம்புகிறாங்க சுடர் வந்து. அதுக்கப்புறமா கண்ணாமூச்சி விளையாடலாமா நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இவருடைய மாமா வந்து வீட்டுக்கு கால் பண்ணி சுடரும் தியாவும் இந்த மாதிரி விளையாட போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல மறந்துடுறாங்க சரளாக்கிட்டேயும் தருண்கிட்டேயும். அதுக்கப்புறம் இவங்க வந்து விளையாடிட்டுருக்காங்க, அவர் வந்து வேலையினால் மறந்துடுறாரு. ஸோ அந்த சமயத்தில் தான் அங்கே 3 ரவுடிங்க வராங்க. அவங்களுக்கு ஏதோ வேறு குழந்தைய கடத்தி கொடுக்க சொல்லி யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க.
பெரிய ஆள் வந்து அவங்க அந்த குழந்தைய கடத்துறதுக்கு பதிலாக ஸோ நம்மளை கடத்தி கொண்டு போய் அவர் சொன்ன மாதிரி ஒரு குழந்தைய கொடுக்கல அப்படின்னா நம்மளை வந்து கொன்னுடுவார், நமக்கு கொடுத்த பணத்தையும் வாபஸ் வாங்கிடுவார் அப்படின்னு பயந்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இங்கே சுடர் மற்றவங்க எல்லாரும் விளையாடிட்டு இருக்கிறத கவனிச்ச உடனே சரிடா, அண்ணன் சொன்ன பொண்ணுக்கு பதிலாக பேசாமல் வேறு ஏதாச்சும் ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு போய் வச்சு பணத்தை கறந்துட்டு எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு பிளான் போடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விளையாடிட்டு இருக்கும்போது இந்த சைடு பார்க் பக்கமாக வராங்க. கண்ணாமூச்சி விளையாட தியா வந்து சுடர் கண்ணை கட்டிட்டு எல்லாரும் ஓடி போகிறோம், நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்க்கில் நீ எங்கள் எல்லாரையும் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நான் பார்க்குறேன்டி, என்ன அடி வாங்க வச்சுட்டு என் அப்பா கிட்டேயே எனக்கு அட்வைஸ் பண்ண சொல்கிறியா, அதுவும் நல்லவ மாதிரி நடிக்கிறியா, நீ இந்த பார்க்லேயே மாட்டிக்கிட்டு முழிக்கணும், வீட்டுக்கு வழி தெரியாமல் நாங்கள் எல்லாரும் இப்போ ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சுடர் விட்டுட்டு தியா ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு அடுத்தபடியாக எல்லாருமே வாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே சுடர் யாருமே இல்லாமல் தனியாக கண்ணை கட்டிட்டு தியாவை நம்பி அங்கே விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த ரவடிங்க 3 பேர் வரவும் அவங்கக்கிட்ட போய் மோதிடுறாங்க. சுடர் வந்துட்டு யாருப்பா பழனி, கண்ணாமூச்சி விளையாடுறியா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் அங்கிள் நீங்கள் யார் அப்படின்னு, என் தியா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருந்தாங்க, அவங்க கூட விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னவும் ஓ அப்படியா பாப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கவும் பேசாமல் இந்த பொண்ணையை தூக்கிட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்ன பாப்பா யார் நீ, உன் வீடு எங்கே இருக்குது, வா உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறான் அப்படின்னு சொல்லவும் இல்லை என் கூட தியா வந்துருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நான் அவங்க கூடயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இல்லை பாப்பா நாங்கள் கூட்டிகிட்டு போய் விடுறோம் வா அப்படின்னு சொல்லவும் இவங்கள பார்த்ததும் அடுத்து சுடருக்கு வந்து பயமாயிடுது. இல்லை நான் அவங்க கூட வரமாட்டேன், உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஓடிடுறாங்க. ஸோ அவங்கள துரத்தி பிடிச்சி சுடரை துரத்தி பிடிச்சி அந்த ரவடிங்க அவங்க மூஞ்சில் கச்சி போச்சு மயக்க மருந்து அவங்கள கடத்திடுறாங்க. ஸோ அப்போது அந்த பக்கமாக போன வெற்றி ஸோ இந்த கார் முன்னாடி வந்து மோதிடுறாரு. ஸோ அப்போ சண்டை போடுறாரு, பார்த்து உனக்கு அறிவில்லையாடா, கண்ணு தெரியலையாடா, இப்படி கண்ணை எங்கே வச்சுட்டு ஓட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லும்போது வழியில் வந்து சுடர் மயக்கம் போட்டு அந்த கார் உள்ளே விழுந்துட்டு இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. ஸோ அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு அவருடைய வண்டியை எடுத்துகிட்டு அவர் போகும்போது இந்த காருக்குள்ளே சுடர் இருக்கிறத கவனிக்கிறாங்க. பார்த்த உடனே இந்த பாப்பாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இந்த பாப்பா ஏன் இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்கு அப்படின்னு உடனே இவனுங்களை பார்த்தாலையும் சரியில்லை ரவுடிங்க மாதிரி தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார் எடுத்துடுறாங்க. அப்போ தான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு வெற்றிக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. ஸோ இந்த பாப்பா யாரையும் நம்பி அவ்வளோ சீக்கிரம் போகாத, எப்படி இந்த பாப்பாவை இந்த நிலமையில தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் வண்டி யூட்டர்ன் போட்டுக்கிட்டு அந்த காரையும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்போ தான் ஒரு இடத்துல வந்து சுடரை வந்து கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. ஸோ கால் பண்ணி அண்ணே நீங்கள் சொன்ன மாதிரி பொண்ணை கடத்திட்டோம் அப்படின்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சுடரை படுக்க வச்சுட்டு திரும்பி பார்க்கல வெற்றி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களுக்கு அதை பார்த்த உடனே ஷாக் ஆகுது. யார் நினைக்கலாம், எதுக்குடா இந்த பாப்பாவை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏய் உனக்கு எதுக்கு, அதான் வண்டி அடித்ததுக்கு சாரி கேட்டோம்ல, தேவையில்லாமல் எதுக்கு இங்கே வந்து எங்களுடைய பர்சனல் விஷயத்துலலாம் தலையிடுற, நீ போ, அது எங்கள் குழந்தை தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் யாருக்கிட்டடா நடிக்கிறீங்க, இந்த பாப்பாவை எனக்கு நல்லாவே தெரியும், இது உன் குழந்தைன்னு சொன்னால் நான் நம்பிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க கூட வந்து வெற்றி வந்து சண்டை போடுறாரு. இந்த ரவுடிங்களுக்கும் அவருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. சுடர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டுருக்காங்க. ஸோ வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துலேயே சுடருக்கு மயக்கம் தெளிஞ்சிடுது. அப்போ தான் வந்து சுடர் கண் விழிச்சு பார்க்குறாங்க. கண் விழிச்சு பார்த்த உடனே திரும்பவும் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ வந்து சண்டை போடுறவர் கேப்டன் அப்படின்னு மாமா சொல்லியிருக்காருல்ல, சமூகத்துக்காக போராடுறவர், கெட்டவங்களை அடிக்கிறவர் அப்படின்னு சொல்லவும் ஓ அப்போ இந்த ரவுடிங்க எனக்கு அடித்துட்டு வந்தாங்க, என்ன இவர் காப்பாற்றுறாரா கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. சுடர் வந்துட்டு அன்னைக்கு இவர் தண்ணி கொடுத்தப்போ நம்ம வேண்டான்னு சொல்லிட்டோம், செப்பல் கொடுத்தாருல்ல கேப்டன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கண் விழிச்சு அப்படியே படுத்துட்டு இருக்காங்க லேசாக மயக்கத்தில். ஸோ அப்போ தான் அவங்க கூட சண்டை போட்டுட்டு சுடரை பார்க்கறதுக்காக அவர் வராரு. வெற்றி வந்து பாப்பா அப்படின்னு பார்க்கவும் கண் விழிச்சிட்டு இருக்காங்க. பாப்பா உனக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு கேட்கவும் என் பேர் சுடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ உன் பேர் சுடரா, சரி உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு கேட்கவும் இல்லை அங்கிள், கேப்டன் அங்கிள் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. இது ஒரு மாதிரியாக இருக்குது. வெற்றிக்கு வந்து கட்டி அணைச்ச உடனே ஒரு உணர்வுமான தருணம் வந்து தன்னுடைய பொண்ணு ரத்த பாசம் அப்படின்றது இந்த பொண்ணு மேலே ஒரு நல்ல பாசம் வருது அவருக்கு வந்துட்டு. பாப்பா நீ எப்படி இவங்க கிட்ட மாட்டேன அப்படின்னவும் நாங்கள் பார்க்கில் ஃப்ரெண்ட்ஸோட என் மாமா பொண்ணு தியாவோட விளையாடிட்டு இருந்தோமா, அப்போது
அவங்க எல்லாரையும் நான் கண்ணாமூச்சி ஆடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த அங்கிள் வந்து என்னை தூக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லவும், சரி உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லவும், சுடர் வந்து வீட்டு அட்ரஸ் சொல்கிறாங்க. நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட செப்பல் கொடுத்துட்டு போனீங்கல்ல, அது நான் பத்திரமா அப்படியே வச்சுருக்கேன், நீங்கள் வரீங்களா, அந்த செப்பலை நான் உங்ககிட்ட தரேன் அப்படின்னு சொல்லவும், சரி வா பாப்பா, உன்னை உன் வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரேன். நீ இந்த மாதிரியெல்லாம் அப்பா அம்மா இல்லாமல் வெளியில் தனியாக வரக்கூடாது சரியா, நீ ஏன் தனியாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என் மாமா கிட்ட நாங்கள் விளையாடுறோன்னு சொல்லிட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி உன் அம்மா பேர் என்ன, உன் அப்பா எங்கே, உன் வீடு எங்கே இருக்குது, நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன், மாமா மாமானே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஒரு வெற்றி கேட்கவும், அப்போ தான் சுடர் சொல்கிறாங்க, என் அம்மா ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே வெற்றிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உன் அப்பா எங்க அப்படின்னு கேட்ட உடனே, என் அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது, என் அப்பா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, ஆனால் யாருன்னு எனக்கு தெரியாது, எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ஷாக் ஆகிடுறாங்க. சரி உன் அம்மா பேர் என்ன அப்படின்னவும், ஸோ அபின்னு கூப்பிட மாட்டாங்க, அவங்க எப்பயுமே அம்முன்னு தானே கூப்பிடுவாங்க, அதனால் என் அம்மா பேர் அம்மு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நீ வா, உன்னை கூப்பிட்டுட்டு போய் நான் வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காரு. உன் அம்மா அதாவது இந்த சின்ன பிள்ளையோட அம்மா எதுக்கு ஜெயிலில் இருக்கணும், இந்த பிள்ளையை தனியாக விட்டுட்டு யாராக இருக்கும் அப்படின்னால வந்து வெற்றி யோசிச்சுக்கிட்டே வராரு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வெற்றியோட மனசில் ஸோ தப்பான விதைகளை விதிச்சுக்கிட்டே இருக்காரு கர்ணா வந்து. ஸோ எந்த ஒரு பொண்ணு வெற்றியை தப்பாக பார்த்தாலும் அவருக்கு கோவம் வருது. ஏன்னா அபியை முதல் நம்பி லவ் பண்ணுன்னு சொல்லி ஸோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஸோ நம்மளால் ஒரு உயிர் போயிடுச்சு, அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால அப்படின்ற கோவம் அவருக்கு இருக்குது. தப்பு கண்டிப்பாக கர்ணா தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சால் கர்ணாவுக்கே எந்த நிலைமை ஏற்படும் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம யாருக்குமே தெரியாது. வெற்றி அந்த அளவுக்கு கோவத்தில் இருப்பார். ஸோ சோறு போட்ட வளர்த்து அந்த தெய்வத்தை கூடவே இருந்து தான் கட்டின பொண்டாட்டியை ஒரு சின்ன குழந்தைய விட்டுட்டு கொண்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கர்ணாவுக்கு செம்ம பதிலடி கொடுப்பாரு வெற்றி வந்து. ஸோ இப்படி இருக்கும்போது சுடரை கூப்பிட்டுட்டு போய் வீட்டில் விடுறதுக்காக போயிட்டுருக்கும்போது அப்போ தான் வீட்டுக்கிட்ட நெருங்க அங்கே இருக்குது எங்கள் வீடு அந்த பக்கம் அப்படின்னு வழி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அன்றைக்கி தெரியாத ஆளுங்க கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன், இன்றைக்கி இவ்வளோ தெளிவாக பேசுகிறேன் அப்படின்னு உடனே, நான் உங்களை நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன், உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. என் பேர் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு, என் பேர் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ அவருடைய அப்பா பேர் வெற்றினும் சுடருக்கு தெரியாது, அவங்க தான் அவங்க அப்பானும் தெரியாது. அதனால் அவர் கூட நல்ல ஒரு ஃப்ரெண்டாக அட்டாச் ஆகிடுறாரு. ஸோ உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமான இருக்குது, உங்களை பார்த்தா நம்பிக்கையாக இருக்குது, உங்கள் கூட இருக்கும்போது பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. சுடர் வந்துட்டு வீட்டுக்கிட்ட போகும்போது கர்ணா ஃபோன் பண்ணுறாரு வெற்றிக்கு. கர்ணா அப்படின்னு உடனே, ஸோ இங்கே ஒரு சின்ன பிரச்சனை ஃபைனான்ஸ் ஆப்பில், நீ வா அப்படின்னு சொன்ன உடனே, சரி கர்ணா நான் வரேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாப்பாவை அங்கேயே கீழே இறக்கி விட்டுட்டு, பாப்பா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போகணும், நீ வீட்டுக்கு போயிடுவியா அப்படின்னு சொல்லவும், அங்கிள் என் வீடு அங்கே தான் இருக்குது, நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ பத்திரமா போயிட்டு இன்னொரு முறை என்னை பார்த்தா நீ என்கிட்ட வந்து பேசணும், நம்ம பேசலாம், இப்போ நீ பத்திரமா வீட்டுக்கு போறியா, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு உடனே அங்கே இறக்கி விட்டுடுறாங்க. சுடர் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க கடைசி வரைக்கும். ஸோ வெற்றி வந்து சுடருடைய மாமாவை பார்க்குறதே கிடையாது, அப்படியே வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா சுடர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நடந்த விஷயங்களை அவருடைய மாமா கிட்ட சுடர் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. ஸோ பயந்து போயிட்டு யார் என்ன நீ எப்படி வந்தா அப்படின்னு கேட்கும்போது, கேப்டன் அங்கிள் தான் என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தார், நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சுடர் வந்துட்டு. ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அது யார் என்னன்னு தெரியல. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அது யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டுபிடிச்சி தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சுடருடைய மாமா நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது அது வெற்றி தான், சுடருடைய அப்பா தான். ஸோ சுடருக்கு அவருடைய அப்பா யாருன்னு தெரியுமா, இப்படி அந்த அரக்கங்கிட்டேயே சுடர் கண்ணில் பட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.